ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதம் கிட்ட வந்து மதுமிதாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மாயாவும் சகுந்தலாவும் வராங்க. அப்போ சகுந்தலா வந்து மாயாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது கௌதம் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே உடனே மதுமிதா சொல்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்போ சகுந்தலா வந்து அவங்க மதுமிதா பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இவ நம்மளையும் ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது மாயா வந்து அவங்க கௌதம் கிட்ட பேச வரும்போது, தயவு செய்து நீங்கள் இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே கௌதம் உட்காந்துரவும் மதுமிதா வந்து உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மதுமிதா சொல்லும் போது மாயாவும் சகுந்தலா அபிஷேக் அவங்க எல்லாருக்கும் முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது. எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து இதுமே அபிஷேக் வந்து சகுந்தலாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா அவளே நம்மளை ரூமை விட்டு போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்துக்கான இந்த மாயா தானே அப்படின்னு சகுந்தலா வந்து மாயா மேலே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, இப்போ வயிற்றில் மட்டும் குழந்தை இருந்ததுன்னா இவன் நம்மளை இப்படி அவமானப்படுத்துவாளா என்ன? அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை தலையை தூக்கி வச்சிருப்பான், எல்லாத்துக்கான நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து மாயாவப்பட்டு திட்டவும் அபிஷேக்கும் வந்து மாயாவப்பட்டு திட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து மாயா ரூமுக்கு போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சகுந்தலா வந்து அவங்களுக்கு ஜூஸோ காஃபியோ இதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க மாயாவோட ரூமுக்கு. அப்போ மாயான்னு சொல்லி கத்தவும் மாயா வந்து ரூம் கதவை திறக்கவே இல்லை. அப்போ அவங்களே வந்து ரூம் கதவை திறந்துருந்தாங்க. திறந்ததும் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாயா வந்து தரையில் கிடந்துட்டு ஃபிக்ஸ் வந்த மாதிரியே அவங்களுக்கு வந்து கையும் காலும் அவங்களுக்கு ஆடிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே சகுந்தலா தன்னுடைய கையில் வச்சிருந்தா அப்படியே கீழே போட்டுட்டு மாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயான்னு சொல்லி கத்தவும் அவங்க சத்தம் கேட்டுட்டு அபிஷேக்கும் அவங்க மாமாவும் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. மாயா இந்த மாதிரி இருக்க நிலைமையை பார்த்துட்டு அப்போ உடனே கத்திட்டு இருக்கவும் பாட்டியும் வந்துருந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது சகுந்தலா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாயாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இந்த மாதிரிக்கு இருக்கிறா, நம்ம உடனே இப்போ எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் பாட்டி பார்த்தோம்னா நேராக கௌதம் ரூமுக்கு வராங்க. கௌதம் கதவு தர அப்படின்னு சொல்லவும் உடனே மதுமிதாவும் கௌதமும் வந்து கதவு திறந்து வராங்க. வந்ததுமே பாட்டி வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்காங்க. ஆனாலும் வந்து அவங்களால சொல்ல முடியல. என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது என்னால் எதுவுமே சொல்ல முடியல, மாயா இருக்கு ரூமுக்கு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் அவங்க மதுமிதாவும் கொஞ்சம் பதட்டமாக தான் எல்லாரும் ஓடி போகிறாங்க. பார்த்தோம்னா மாயா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு கௌதம் வந்து பதறி இருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியல, நான் ரூமுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருந்தா அப்படிங்கவும் உடனே கௌதம் பார்த்தோம்னா மதுமிதாவிட்ட சொல்கிறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கவும் உடனே மதுமிதாவை சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதம் வந்து மாயாவை தூக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ சகுந்தலா வந்து அழுதுகிட்டே வராங்க. என் பொண்ணு என்னாச்சுன்னே தெரியல, அவள் இந்த மாதிரிக்கு ஒரு அவள் நிலைமையில இருக்கிறா, அவளுக்கே இந்த மாதிரிக்கெலாம் ஒரு நிலைமை, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக எல்லாரும் போட்டு அவளை திட்டினீங்களா, அதனால தான் மனசொடைஞ்சு போய் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து அழுதுகிட்டே சொல்லவும் இதை வந்து மதுமிதா பார்க்குறாங்க. ஏன்னா சகுந்தலாவை வந்து நம்ம ரூமை விட்டே போக சொன்னோம்ல, மாயாவையும் வந்து கௌதம் திட்டினாரு, அதனால மாயா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சகுந்தலா இந்த மாதிரிக்கெல்லாம் நம்மளை குத்தி கட்டி பேசுகிற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு மதுமிதா பார்க்குறாங்க. அப்போ மதுமிதா சொல்கிறாங்க, தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களா, இப்போ மாயாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவளை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் நம்மளுக்கு வேலையை தவிர நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மதுமிதா சொல்லவும் மதுமிதா வந்து பார்த்து சகுந்தலா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க, என் பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிக்கு தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மாயாவுக்கு வந்து எதனால இந்த மாதிரிக்கு இருந்தாங்கன்னு தெரியல, ஏதாவது அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்களா, கௌதம் வந்து தாமலை இந்த அளவுக்கு கோவப்படுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மாயா அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சகுந்தலா வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, கௌதம் நாங்கள் எல்லாரும் வந்து மாயா கிட்ட கோவப்பட்டாலும் அவள் வந்து எதுவுமே பண்ண மாட்டா, ஆனால் நீ இன்னைக்கு வந்து அவள் மேலே கோவப்பட்டனால தான் அவள் தாங்கிக்க முடியாமல் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா, அவட்ட நீ பேசினா மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும், வேற என்ன சொன்னாலும் சரி தான் அவளை காப்பாற்ற முடியாது, ஏன் நான் அவளோட அம்மா தான், நானே பேசினாலும் கூட அவள் ஒத்துக்க மாட்டா, நீ வந்து அவட்ட எப்பவும் போல பேசினா மட்டும்தான் அவளை வந்து காப்பாற்ற முடியும் கௌதம், தயவு செய்து நீ அவகிட்ட பேசு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து அவள் உயிரை வந்து நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சகுந்தலா வந்து கௌதம் கிட்ட சொல்லுவாங்க. இதனால
கௌதமோட மனசு கண்டிப்பாக மாறும். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க தங்கச்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தனால தான் அவங்க வெறுக்க ஆரம்பித்தாங்களே தவிர மற்றபடி கௌதமுக்கு வந்து மாயா ரொம்பவே பிடிக்கும். அதனால மாயாட்ட எப்பவும் போல திரும்பவும் அவங்க பேச ஆரம்பிப்பாங்களா. அடுத்துதான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.